ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கருணக்கிழங்கு புடி காரக்குழம்பு, பருப்பு சாதம், முட்டை, அப்பளம் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? முதல்ல கருணக்கிழங்கு நல்லா கழுவிட்டு வேக வச்சாச்சுங்க. சூப்பராக வெந்துடுச்சு. அடுத்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. அது பருப்பு சாதத்தை கொஞ்சம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயமும் புளியுமே ஊற வச்சாச்சு. முட்டையுமே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். பாருங்க, சின்னதாக இருக்க ஒரு சின்ன குட்டி வட்டை ஒன்று வச்சுக்கலாம். வெந்தயம், ஜீரகமும் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச பின்னாடி அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் போட்டுமே போட்டுருவோம். இந்த மாதிரி காரக்குழம்பு சூப்பராகவே இருக்குங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போல்லாம் எங்கள் ஊர் சைடெலாம் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கருணக்கிழங்கு காரக்குழம்பு பருப்பு சாதத்துக்கும் சும்மா அப்படி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பழைய குழம்புனா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். புளி தண்ணியுமே கரைச்சி வச்சுட்டேங்க. இதிலே நம்ம குழம்பு தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வரத்தூளுமே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூளும் போடுவாங்க. எனக்கு கொத்தமல்லி தூள்லாம் போட மாட்டேன் நான். அது அவ்வளோவா எனக்கு ஒரு மாதிரி மலமலன்றதுனால பிடிக்காது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். காரசாரமாக மலைக்கு தக்காளியுமே கையெல்லாம் இப்போ கரைக்க முடிய மாட்டேங்குது. நல்லா கெட்டியாக இருக்குது தக்காளி. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு போட்டு ஓட்டிட்டேன். ஓட்டி தக்காளியுமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளியுமே தூக்கி ஊற்றி நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்து அப்படியே புளி தண்ணியுமே தூக்கி ஊற்றிடுவோம். நான் அதுக்குள்ளே கருணக்கிழங்குமே தோலை உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியுமே வச்சுட்டேங்க. அவ்வளோதான், தூக்கி ஊற்றியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிட்டால் ஒரு கொதி வரட்டும். இல்லை கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே சின்ன குக்கர் ஒன்று வச்சு பருப்பு சாதத்துக்குமே ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் எண்ணெயுமே ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சனே இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு வெங்காயம் இந்த பருப்புமே போட்டுடலாம். பருப்பை நல்லா வறுத்து வரும்போது வெங்காயம் தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிடுவோம். புதினா தழை, கொத்தமல்லி தழையோட பருப்பு போட்டோன்னே செம்மையாக இருக்கும் வாசனை. தேங்காய் எண்ணெயில் அதே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் போட்டோன்னா இன்னும் நல்லா செம்ம வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தழைலாம் போட்டோடனே சாப்பாடு சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. அரிசி எவ்வளோ தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி குக்கரை மூடி விட்டு விசில் 3 விசில் 4 விசில் இருந்தால் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதாங்க. குழம்புமே சூப்பராக சுண்டி வந்துருச்சு. கருணக்கிழங்குமே குட்டி குட்டியாக தோல் உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இனிமேட்டு அப்படியே கருணக்கிழங்கு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். கருணக்கிழங்கு போட்டு நல்லா 2-3 கொதித்தோடனே இறக்கிடலாங்க. இறக்கிட்டு அப்பளம், முட்டை, சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படி இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.